ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 9th மேக்ஸ் பயிற்சி 7.1 நம்ம இரண்டாவது வினா பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கோண வடிவ நீளத்தின் பக்கங்கள் முறையே என்னென்ன பக்கம் கொடுத்துருக்காங்க நமக்கு 22 மீட்டர்லையும் 120 மீட்டர் 122 மீட்டர் ஒரு 3 பக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 3 அளவு நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வயலோட பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வயலோட பரப்பளவை கண்டுபிடிச்சிடணும். அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம பரப்பளவை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? நமக்கு 3 பக்கங்கள் கொடுத்துட்டாங்களா? இந்த இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஏ எடுத்து எழுதிக்கோங்க. ஏ வந்து 22 மீட்டர், பி என்ன கொடுத்துருக்காங்க 120 மீட்டர், சி என்ன கொடுத்துருக்காங்க 122 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கணும்ல, அதாவது அதோட அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும்ல, முக்கோணத்தோட அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. அதாவது 3 பக்கங்களையும் கூட்டி அதை 2ஆல வகுத்தோம்னா நம்மளோட அரை சுற்றளவு கிடைச்சிரும். ஓகேவா? 22 + 120 ப்ளஸ் இது என்ன மதிப்பு, ஏ பி சி இந்த 3ஐயும் கூட்டுறேன். ஓகேவா? 122 வகுத்தல் 2. இப்போ இந்த 3ஐயும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 22 120 122 கூட்டினீங்கன்னா 4 6 264 கிடைக்குதா நமக்கு? ஸோ வந்து என்ன வந்திருக்கு, 264 வகுத்தல் 2. ஓரன் 2 ஓரன் 2 3 2 6 2 2 4. நமக்கு எஸ் என்ன கிடைச்சிருக்கு, 132ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அரை சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு அரை சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கலாமா? பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, பரப்பளவுக்கான ஃபார்முலா √s. ஃபர்ஸ்ட் எஸ்ஸை போட்டுக்கணும், எஸ் இன்ட்டு அப்புறம் 3 பக்கங்களையும் தனித்தனியாக கழிக்கணும். ஓகேவா? எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. புரிஞ்சுதா? இப்போ நம்ம எஸ் மதிப்பு போடலாமா? எஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 132ன்னு கிடைச்சிருக்கு. நம்ம எங்கேயே சொல்லியிருக்கோம் தானே, ப்ராக்கெட்னு வந்தாலே நம்ம பெருக்கல்னு அர்த்தம். அப்போனா ப்ராக்கெட் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம பெருக்கல் போட்டு எழுதிடணும். எஸ் மைனஸ் ஏனா எஸ் என்ன 132 மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன 22 இன்ட்டு எஸ்ஸோட மதிப்பு 132 மைனஸ் பியோட மதிப்பு 120 இன்ட்டு 132 மைனஸ் சியோட மதிப்பு 122. இது என்ன வரும், சதுர அலகுகள்னு வரும். இது சதுர அலகு என்ன எதில் கொடுத்துருக்காங்க, நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சதுர மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணி எழுதலாமா, 132 இன்ட்டு ரூட் போட்டுக்கோங்க. 132ல் நமக்கு 22 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 110 இன்ட்டு 110 இன்ட்டு 132 120 போச்சுன்னா நமக்கு 12 இன்ட்டு 132 122 போச்சுன்னா நமக்கு 10ன்னு வரும் சதுர மீட்டர். இப்போ நம்ம இதில் வந்து இதை ஃபுல்லாத்தையும் இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய வேல்யூவாக போகும். ஸோ அதனால ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் லாஸ்ட் 2 இதை பாருங்கள், சின்னதாக இது இருக்குது 12 இருக்குது 10 இருக்குது. ஸோ வந்து இந்த 2 பெரிய நம்பர் இருக்குல்ல, இந்த 2ம் இந்த சின்ன நம்பர் வாய்ப்பாடில் வருதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 132ன்னு இருக்குது, லாஸ்ட் 2 இருக்குனாட்டி 12வது வாய்ப்பாடில் வருமா, நமக்கு 12வது வாய்ப்பாடில் வருமானு பார்த்தா நமக்கு 12 11 நமக்கு 132 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்சிஎம், அதாவது இல்லைனா எல்சிஎம் போட்டுக்கோங்க. நீங்கள் எல்சிஎம் போட்டிங்கன்னா 132க்கு எல்சிஎம் போடுங்க. 4வது வாய்ப்பாடு வருமா, 4வது வாய்ப்பாடு வருமா, 3 12 இங்கே 3 12 இது 3 ஒரு 3 3 ஒரு 3 3 11 இன்ட்டு 4 12 12வது வாய்ப்பாடில் நமக்கு வருதா? எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இது 12 11 போடலாம். 110ன்னு இருக்கிறது வந்து நம்ம 11வது வாய்ப்பாடில் போடலாம் தானே, அதாவது 10வது வாய்ப்பாடு 11 10 110ன்னு வந்துடும் தானே நமக்கு. ஸோ வந்து இந்த 2ஐயும் நம்ம எப்படி எழுத போகிறோம், 12 10 எதுக்காக நம்ம இப்படி எழுதுறோம் நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்கொயர்ட் வந்துச்சுன்னா நம்ம ரூட் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த 2 வாய்ப்பாடில் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய வேல்யூ நமக்கு வருதான்னு பாருங்கள். இந்த 2 வாய்ப்பாடில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து
ரூட்க்கு வந்து நம்ம கேன்சல் ஆயிரும், ஈஸியாக இருக்கும். இப்போ 110ன்னு இருக்குது, லாஸ்ட்டு 0 வந்தாலே நமக்கு அது கண்டிப்பாக 10வது வாய்ப்பாடில் வரதான் போகுது. அப்போ 11 110. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 132 11 × 12ன்னு எழுதலாமா? அதே 110 எப்படி எழுதலாம்? 10 × 11. எதுக்காக எழுதுறோம்? இந்த 2 வந்துருச்சு பார்த்தீங்களா? 12 10 நமக்கு வந்துருச்சு, அப்போ ஸ்கொயர்டு வந்துடும் தானே நமக்கு. ஸோ லாஸ்ட் என்ன இருக்குது? 12 × 10. ரூட் போட்டுக்கோங்க, மறந்துடக்கூடாது, சதுர மீட்டர். இப்போ நமக்கு ஸ்கொயர் வந்துருச்சு, அதாவது 11 ஸ்கொயர்ட் 12 ஸ்கொயர்ட் × 10 ஸ்கொயர்டு இருக்கா நமக்கு? 11 ஸ்கொயர்ட். அப்போ நமக்கு என்னவாகும்? இந்த ஸ்கொயர்டுக்கும் ரூட்டுக்கும் நமக்கு 3மே கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? ஒரு 11 இருக்குது, ஒரு 12 இருக்குது, ஒரு 10 இருக்குது. ஓகேவா? இதை நம்ம பெருக்கி போடலாமா? ஆல்ரெடி நம்ம சொன்னோம் 11 × 12 என்ன வரும் நமக்கு? 132. அப்போ 132 × 10 × 10 அப்படின்னா நம்ம 0 மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? 1320 சதுர மீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட பரப்பளவு. இந்த கேள்வியில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதை நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன சொன்னேன் நான்? இந்த இதை எழுதுனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பார்ப்போம்னு சொன்னோம்ல, அதை பார்க்கலாமா? கேள்வியில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு பரப்பளவை கணக்கிட சொல்லிட்டாங்க. நம்ம பரப்பளவு 1320 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மேலும் அந்த வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு, அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு நமக்கு 20 ரூபா ஆகுது செலவு. அப்போனா அந்த வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எவ்வளோ சதுர மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? அந்த வயலோட பரப்பளவு வந்து 1320 சதுர மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ அந்த 1320 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஈஸி தானே இது. எவ்வளோ ஆகும்? 1320 × ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபானா இத்தனை சதுர மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். எழுதலாமா? இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா சொல்லிட்டாங்க. மொத்த செலவை கேட்டிருக்காங்க, அதாவது இந்த பரப்பளவு எல்லா பரப்பளவுக்கும் நமக்கு ஆகிற செலவை கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன சொன்னோம்? மொத்த செலவு எப்படி எழுதணும்னு சொன்னோம்? ஈஸியாக தானே எழுதலாம்னு சொன்னேன். மொத்த செலவு எப்படி எழுதணும்? மொத்த செலவு எப்படி எழுதணும்? நமக்கு மொத்த பரப்பளவு ஒரு சதுர மீட்டருக்கு நமக்கு 20 ரூபா. அப்போனா 1320 சதுர மீட்டருக்கு நம்ம 20 ரூபா. அப்போ மல்டிப்ளை பண்ணி தான் எழுத போகிறோம். 1320 × 20. ஓகேவா? 0 இல்லைனா இந்த லாஸ்ட் 2 பூஜ்ஜியத்தை விட்டுருங்க, ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? லாஸ்ட்டு 2 பூஜ்ஜியம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ பூஜ்ஜியத்தை விட்டுருங்க. 2 2 4 3 2 6 1 2 2. அப்போ நமக்கு 264. ஓகேவா? லாஸ்ட் 2 பூஜ்ஜியம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நமக்கான மொத்த செலவு. அந்த 26,400 ரூபா கிடைக்கும். அப்போ 24,400 ரூபா நமக்கு மொத்த இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டணும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.